சேஞ்ச் நீயே வச்சுக்கப்பா. தேங்க்ஸ் சார். அவ ஆசைப்பட்டதையோ அவளுக்கு நீ கல்யாணம் செஞ்சு வச்சதையோ நான் தப்புன்னு சொல்லல. ஆனா என் பொண்ண எந்த காரியம் செய்ய விடாம பூ மாதிரி செல்லமா வளர்த்தேன். அவளை கொண்டு போய் மூர் மார்க்கெட் மாதிரி இருக்கிற குடும்பத்துல தள்ளிட்டியே. உன் பொண்ணு வந்து அப்படி செய்தியா? செய்வேன். என்ன நீங்க என் பொண்ணு உன் பொண்ணு பிரிச்சு பேசிட்டு என்ன இருந்தாலும் சும்மா இருங்க. புருஷனோட தனி கொடுத்தனம் போறது, சாயந்தரான அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு புருஷன் தோல்ல சாஞ்சுக்கிட்டு சினிமா டிராமான்னு ஸ்கூட்டர்ல ஊர் சுத்துறது, இதுலயா உண்மையான சந்தோஷம் இருக்கு? இல்லவே இல்ல. மாமியார், நாத்தனார், குடும்பம், கஷ்டம், குழப்பம் இது எல்லாத்திலையும் பூந்து புறப்பட்டு வரதுலதான் உண்மையான சந்தோஷமே அடங்கி இருக்குது. சரி சரி சரி, இப்போ நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும்னா மரியாதையா அங்க போய் பொண்ணையும் பிள்ளையும் மரியாதையா ஆசீர்வாதம் பண்ணிட்டு மரியாதையா சம்பந்தி விருந்து சாப்பிட்டு மரியாதையா வாங்க. சரி, அப்படியே செய்யறேன். இந்தாங்க. என்ன இது? என்னோட சம்பளம். மன்னிக்கணும், இத வாங்கிக்கிற உரிமை இன்னும் எனக்கு வரல. நான் உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்படல, உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த உரிமை கூட எனக்கு தரக்கூடாதா? இதுதான் எல்லைன்னு தீர்மானிச்சதுக்கு அப்புறம் அதை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சாலும் அந்த எல்லைக்கு மரியாதை இல்ல. சரி, இதை சம்பளமா ஏத்துக்க வேணாம். இந்த வீட்டுல நான் தங்கி இருக்கேன், 3 வேளையும் சாப்பிடுறேன். அதுக்கு கொடுக்கற பணமா நினைச்சு இந்த பணத்தை வாங்கிக்கங்க. அதுக்கு பதிலா தான் அந்த வீட்டை நீ மாடா உழைக்கிறியே. ஒரு வேலைக்காரிய வச்சா அவளுக்கு கொடுக்கற சம்பளத்தை விட உன் சாப்பாடு செலவு ஒண்ணும் அதிகமா இல்ல. என்னங்க, இதையும் அதோட வச்சுக்கங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். நம்ம படுக்கையே தனித்தனியா இருக்கும்போது பணம் மட்டும் ஒன்னா இருக்கிறது நியாயம் இல்ல. சாவித்ரி, சாவித்ரி, அப்பா வாங்கப்பா, உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? ஏமா, எனக்கு தெரியாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் படுத்த படுக்கையிடவே நினைச்சியா? எதையும் தாங்க இதையும் வேணும் சொன்னாங்களே, அது பெண்ணை பெத்தவங்களுக்கு தாமா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, ஒரு வகையில நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன். நானோ நீ ஏமா ஃபீல் பண்ற? நல்ல காரியம் தான் நடந்திருக்கு. கையை நீட்டு. ஏன்பா நீட்டு சொல்றேன். இத பாத்தியா? இதெல்லாம் உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த நகைகள், பணம், இதெல்லாம் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இதை கொண்டு போய் மாப்பிள்ளை கொடு. என்ன மனைவியா ஏத்துக்காதவரு, என் சம்பள பணத்தை ஏத்துக்காதவரு இதை மட்டும் ஏத்துக்க போறாரான்னு நிச்சயமா ஏத்துக்க மாட்டாரு. என்னம்மா யோசனை பண்ற? ஐயா தரங்கப்பா. ஏம்மா? தரங்களே. இதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும். எதுக்குமா? அது வந்துப்பா, அவருக்கு 3 தங்கச்சிங்க இருக்காங்க. இதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டா இந்த நகையெல்லாம் அவங்களுக்கு போட்டு இந்த பணத்திலேயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவாரு. எனக்கு யூஸ் ஆகாது இல்லையா? அதனால 3 தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்து கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். என்னம்மா அது? மாப்பிள்ளையோட தங்கச்சிகளுக்கும் உனக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லாம மாதிரி பேசுற. இதனால அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அது உனக்கு புண்ணியம் தானே? என்ன சாவித்ரி, எனக்கு மகளா பிறந்துட்டு எப்ப நீ இப்படி ஒரு சுயநலக்காரியா மாறின? புண்ணியம் என்னப்பா புண்ணியம்? கடைசி காலத்துல காசிக்கு போய் கங்கையில ஒரு முழுக்கு போட்டுட்டு வந்தா புண்ணியம் தானா வந்துட்டு போகுது. சரி, நீங்க போய் கை அனுப்பிட்டு வாங்க, சாப்பிட போலாம். பரவாயில்லம்மா, இதெல்லாம் நீ வாங்கிக்கிற வரைக்கும் உன் வீட்டுல கையை நினைக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. நான் வரேம்மா. சாவித்ரி, மாப்பிள்ளைய விசாரிச்சு சொல்லுமா. தேவையில்லாம ஏன் போய் சொல்லணும்? வீணா உனக்கு கெட்ட பேர். நான் என்ன அக்னி பிரவேசமா பண்ணிட்டேன்? அட்லீஸ்ட் ஒரு போய் என் புருஷனுக்காக
நான் அதை கூட சொல்லக்கூடாதா? ஹாய். என்ன இது கிராமத்து கோலம்? ஆமாங்க, எங்க கிராமத்துல இதை விட பெரிய பெரிய எல்லாம் போடுவேன். ஐய, நான் இந்த கோலத்தை சொல்லலமா, இந்த கோலத்தை சொன்னேன். இந்த 87ல பாவாடை தாவணி மெட்ராஸிய அசிங்கப்படுத்துறியம்மா. எனக்கு கூட உங்க மாதிரிதான் ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசை. ஆனா எங்க அண்ணன் திட்டுவாரு. என்ன பொல்லாத அண்ணன்? பெண்கள்னா சுதந்திரமா இருக்கணும். என் ட்ரெஸ் விஷயத்துல மட்டும் இல்ல, என் பர்சனல் மேட்டர்ல கூட எங்க அப்பா தலையிடுறதே இல்ல. எங்க அண்ணன் அப்படி இல்ல, சினிமாவுக்கு கூட அனுப்ப மாட்டாரு. எப்பவாவது போனா கோயில் குளம்தான். உங்க வீட்டுல கோயில் குளத்துக்கு போக அனுமதி இருக்குல்ல? பின்ன என்ன, நானும் குளத்துக்கு தான் போறேன். ஸ்விம்மிங் பூல். உங்க ஊர் குளம் மாதிரி கரையெல்லாம் உடைஞ்சிருக்காது. தண்ணீர் தொட்டில மீன் நீந்துற மாதிரி ஹாயா நீந்தலாம். யா, கொஞ்சம் இருங்க, அம்மா கிட்ட போய் கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு ஓடி வந்துடுறேன். ஏய் மல்லிகா, என்னடி வளர்ற? கனவா? பின்ன உன்ன மாதிரி மூத்தவளுங்க சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிட்டு போகலனா என்ன மாதிரி தங்கச்சிங்க கனவுலதான் சந்தோஷப்பட வேண்டியது இருக்கு. ஐயோ சார், ராமானுஜன் சார், நான் எஸ்.எஸ். கோபால வந்திருக்கேன். கொஞ்சம் வரீங்களா? பாப்பா சேஷகோபாலா, இன்னைக்கு என் பொண்டாட்டி வத்த குழம்பு வைக்கும் போதே தெரியும் யாரோ விருந்தாளிங்க வர போறாங்கன்னு. நீ வந்துட்ட. என்ன பொல்லாத வத்த குழம்பு? நீங்க வடபாயசத்தோட இற போறதுக்கான நேரம் வந்தாச்சு. என்ன சொல்ற? இவர் யாரு தெரியுமோ? யாரோ நிக்கிறாருன்னு தெரியுது. யாருன்னு சொன்னதானே தெரியும். இதான் எனக்கு பிடிக்கிறது இல்ல. அன்னைக்கு பீச்ல என் சொந்த தலைவர சுண்ட வாங்கி கொடுத்து இவரை பத்தி 1 மணி நேரம் சொல்லி இருக்கேன். ஓஹோ, உங்களோட ஆபீஸ்ல வேலை பார்க்கறா சொன்னீங்க மிஸ்டர் ராமு. அவரேதான். வணக்கம். இந்த ராமுவுக்கும் ஸ்ரீ ராமனுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் மீசையும் வில்லும் தான். ஆரம்பிச்சுட்டான். பயப்படாதீங்க, அறுக்க ஆரம்பிச்சுட்டான். ஆபீஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் ஏன் சொல்லணும்? விசாலாட்சி, காபி உண்டாமா? சேஷு என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். நான் சொந்தமா வியாபாரம் பண்ணி நொடிச்சு போனவன். அப்படி இருந்து உங்க மகனை கஷ்டப்பட்டு எம்காம் வரைக்கும் படிக்க வச்சிருக்கீங்க. அதுக்காக உங்களை எவ்வளவு பாராட்டும் தகும். படிக்க வச்சு என்னப்பா பிரயோஜனம்? படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல என்ன? அதுதான் என் வருத்தம். இனிமே அந்த கவலையே கொடுக்க வேணாம். பொறுப்பை சார் கிட்ட ஒப்படைங்க. இவர் முகராசி, கிடைக்காத வேலையும் கிடைச்சிடும். அப்படியா? வேலை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா என் மகனுக்கும் உங்க தங்கச்சிக்கு அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். 1 பைசா நீங்க வரதட்சணை தர வேண்டாம், நகை நட்டு எதுவும் செய்ய வேண்டாம். என் மனைவி விசாலாட்சி சௌக்கியமாக்கீங்களாமா? பையன் சேகரங்க உள்ள படிச்சுட்டு இருக்கான். நான் சொல்லல, பையனுக்கு எப்பவும் படிப்புதான். அவன் படிச்ச புத்தகத்தை எல்லாம் அடுக்கி வச்சோம்னா ஸ்ரீரங்க கோபுரத்தை விட பெருசா இருக்கான். சாப்பிடுங்க. வாடா சேகர், சௌக்கியமா? இவர் தான் மிஸ்டர் ராமு. வணக்கம் சார். நான் சொல்லல, பையன் ரொம்ப மரியாதை தெரிஞ்சவன். குழந்தைய பார்த்தா கூட கும்பிட்டு அப்புறம் தான் கையில தூக்குவான். பாத்தீங்களா, பொண்ணு போட்டோவை பார்த்ததும் பையன் முகத்துல புது கலையே வந்துருச்சு. இதான் கல்யாண கலைங்கிறது. ராமு சார், எவ்வளவு சீக்கிரத்துல நீங்க பையனுக்கு வேலை வாங்கி தரீங்களோ அவ்வளவு சீக்கிரத்துல உங்க தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வருவாங்க. வரதட்சணைய பணமா நகையா கேட்காம வேலையா கேட்டிருக்காங்க. என்ன செய்யறது? உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும்னா அந்த உதவியை நீங்க செஞ்சுதான் தீரணும். நான் தயாரா தான் இருக்கேன். வேலை கிடைக்கிறது சுலபமா இருக்கு. ஒண்ணு லஞ்சம் கொடுக்க பணம் நிறைய வச்சிருக்கணும், இல்ல ஒரு எம்எல்ஏவையோ ஒரு எம்பியையோ தெரிஞ்சு வச்சிருக்கணும். நமக்கு தான் யாருமே தெரியாதே. படிப்பை மட்டும் வச்சுட்டு போய் வேலை கேட்டா நம்மள பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க. உங்களோட ஒன்னா காலேஜ்ல படிச்சவரு ஒரு பெரிய கம்பெனில ஆபீசரா இருக்கிறதா சொன்னீங்களே, அவர்கிட்ட போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமே? நானும் அதான் யோசனை பண்றேன். ஆனா காலேஜ்ல படிக்கும் போது அவன் என்கிட்ட பழகின விதமே வேற. இப்ப பணம் பதவிங்கிற அந்தஸ்துல அவன் எப்படி எல்லாம் மாறி இருக்கானோ. இருங்க, யாருங்க? என்ன வேணும்? மேனேஜர் பார்க்கணும். மேனேஜரை பார்க்கணுமா? அவர் முக்கியமான ஃபைலை பார்த்துட்டு இருக்கிறாரு. போங்க சார், போய் மூலையில உட்காருங்க. போங்க. அட போங்கய்யா. அப்ப நான் வரட்டுமா? விடுறதுக்கே மனசு வரல.
அப்ப ஈவினிங் ஹோட்டலையும் ரூம் நம்பரையும் சொல்லிடுங்க, நானே வந்துடுறேன். பர்மனன்ட் ஹோட்டல் தான், பர்மனன்ட் ரூம் தான். அப்பப்போ சேஞ்ச் ஆகுறது பொம்பளைங்க மட்டும்தான். அவரோட ப்ரமோஷன் அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீ மட்டும் மறக்காம ஈவினிங் வந்துரு. வரேன். பாய். பாப்பா யாரு? ஒரு வேலை விஷயமா மேனேஜரை பார்க்கணும். அப்படியே மேனேஜர் தனியா தான் இருக்கிறாரு, போய் பண்ண. ஏன்பா அந்த பொண்ணுக்கு முன்னாடி நான் வந்தேன், என்ன விட்டுட்டு அதை உள்ள அமிச்சிட்ட? லேடிஸ் ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு நான் சொல்லல, மேனேஜர் சொல்லி இருக்கிறாரு. இந்த பாருப்பா, ஒரு முக்கியமான விஷயமா நான் அவரை பார்க்கணும். அவர் இவங்க படிச்சவரு. கூட படிச்சவரா? 2 நாளைக்கு முந்தி கூட பிறந்த தம்பியே வந்தாரு, அவரை பார்க்க முடியலையே. ஏன்? இதே மாதிரி அப்பவும் முக்கியமான ஃபைல பாத்துக்கிட்டு இருந்தாரு. என்னையா பெரிய பொல்லாத ஃபைல? நானும் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றவன் தான், மெனக்கெட்டு தேடி வர்றான். ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குனா தேஞ்சா போயிருவீங்க. போய் ராமு வந்திருக்கேன்னு சொல்லு போ. இதோ பாருங்க சார், அவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு நான் பியூன் மாத்திரம் இல்ல, பிஏ மாதிரி. அவர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது காரியமாகணும்னா நீங்க எல்லாம் வந்து பிரயோஜனமே இல்ல. உங்க வீட்டுல சம்சாரமோ சகோதரி இருந்தா அனுப்பி வைங்க. என்னடா சொன்ன? என்ன சார் இது? என்ன சார் இது? இதுக்கு போய் உணர்ச்சி வசப்படுறீங்களே. நான் உண்மையை தானே சார் சொன்னேன். இங்க பொம்பளை வந்தா தான் சார் காரியமே நடக்கும். இப்ப உள்ள இருந்து ஒருத்தர் வெளியே போறாள, அவ யாரு, ஏன் எதுக்கு வந்தாரு உங்களுக்கு தெரியுமோ? அவ புருஷன் ப்ரமோஷனுக்காக மேனேஜரை தனியா சந்திக்க வந்தவ சார். நீங்களும் மேனேஜரும் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த படிப்பே வேற, இப்ப அவர் நடத்திட்டு இருக்கிற பாடமே வேற.